இப்படி சமூக நீதி அப்படின்றது சொல்லிட்டு இந்த இடத்துல நீங்க திராவிட சித்தாந்தத்தை மேலோங்கி இருக்கக்கூடிய வகையில் ஒரு குறிப்பிட்ட அந்த சமூகத்தை நீங்கள் தூக்கி பிடிப்பதாக தெரிகிறது. காலத்திற்கும் அது அப்படியே வழி வழியாக வர வேண்டும் அப்படின்னு தூக்கி பிடிப்பது போன்று தெரிகிறது. நாம் அனைத்து சமூகத்தையும் மதிக்கின்றோம், அனைத்து சமூக மக்களையும் நாம் நேசிக்கின்றோம். ஆனால் சமூக நீதி என்று முடிவெடுத்து விட்டால் அங்கே எல்லாமும் ஒன்றுதான். எவருக்கும் அங்கே அதில் இடம் இல்லை. அவங்களுடைய ஜாதி அடையாளங்கள் அவங்களுடைய குடும்பத்துக்குள் இருக்கலாம், அவங்களுடைய வீட்டுக்குள் இருக்கலாம். ஆனால் பொது வெளியில் வரும் பொழுது தன்னுடைய ஜாதி அடையாளத்தை நாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதான் அந்த இடத்துல இருக்குது. அப்படி பயன்படுத்தக்கூடிய நபரினுடைய அந்த பெயரோ அந்த விஷயங்களோ நமக்கு தேவையில்லை அப்படின்றதான் நம்முடைய கருத்து. ஏனென்றால் இறுதி வரை தன்னுடைய ஜாதி அடையாளத்தை தன்னோடு அவர் சுமந்து வந்திருக்கிறார் என்றால் அவர் நிச்சயமாக ஒரு சமூக சீர்திருத்த சிந்தனைவாதியாக இருந்திருக்க முடியாது அப்படின்றது நமக்கு தெரிகிறது. ஸோ அப்போ இந்த இடத்துல திமுக ஒரு இரட்டை வேடம் பிடிக்கிறது பார்க்குறோம். ஒரே நாளில் 304 தெருக்களுக்கு